ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம டிவிக்கோட வாக்குறுதிகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாக்குறுதிகள்லாம் என்னன்னா, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ண போறோங்கிற சொல்றது. இதை வச்சுதான் ஒரு ஒரு கட்சிக்கும் இந்த வாக்குறுதி இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சுதான் மக்கள் இதை வச்சுதான் இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு நம்பி ஓட்டு போடுவாங்க. அப்படி டிவிக்கே சொன்ன வாக்குறுதிகளை பார்க்க போறோம். நான் எப்படி பார்த்து தான் படிக்க போறேன், உங்களுக்கு தெரியும். அவ்வளோலாம் எல்லா வாக்குறுதியும் நான் வச்சுக்கிறதுலாம் நமக்கு மூளை இல்லை. முதல் இது விவசாய முதல் செழிப்பான வயல்கள், வலிமையான தமிழ்நாடுகள். முழு கடன் தள்ளுபடி 5 ஏக்கராக்கு குறைவாக நிலமுள்ள விவசாயிகளுக்கு. 5 ஏக்கராக்கு குறைவாக உள்ள நிலமுள்ள விவசாயிகளுக்கு வந்து முழு கடன் தள்ளுபடின்னு சொல்லிக்கிறாரு. 50% கடன் தள்ளுபடி. அது வந்து யாருக்குன்னா 5 ஏக்கராக்கு அதிகமா உள்ளவங்களுக்கு வந்து 50% வந்து கடன் தள்ளுபடி. அப்புறம் 100% வந்து பயிர் காப்பீடு. யார் யாருக்குன்னா அனைத்து விவசாயிகளுக்கும். குறைந்தபட்சம் ஆதரவு விலை 4500 ரூபா ஒரு டன்னுக்கு. கரும்பு மற்றும் விவசாயிகளுக்கு சாதகமாக கொள்முதல். இலவச உயர்கல்வி யார் யாருக்குன்னா விவசாய குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும். ஓகே. லக்ஷயா வீடு திட்டம் அனைத்து மீனவ குடும்பங்களுக்கும் வீடுகள். எல்லா மீனவ குடும்பத்துகளுக்கும் வீடு வந்து கட்டித்தரங்கிற மாதிரி சொல்லிக்கிறார். மகளிர் நலம் 2500 ரூபா உதவி தொகையா தரான் இருக்காரு. அதுவும் எப்படின்னா மாதந்தோறும் எவங்கன்னா 60 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து குடும்ப தலைவர்களுக்கு வந்து தரான் சொல்லியிருக்கிறார். இலவச பேருந்து பயணம் மகளிருக்கு அனைத்து தமிழக பேருந்துகளிலும் அரசு பேருந்து. 6 இலவச சமையல் சிலிண்டர் கொடுக்குறேன். 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷம் வருஷம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. 1 சவரன் ஒரு பட்டு சேலை வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு திருமணத்துக்கு. தங்க மோதிரமும் அந்த வரவேற்பு பெட்டகம் அந்த இது வந்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறார். யாருன்னா பிறந்த குழந்தைகளுக்கு. சிறப்பு பெண்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பாதுகாப்பான தமிழ்நாடா இருக்குன்னு சொல்லிக்கிறார். பிறக்கும் ஆரோக்கியம் தரமான சிகிச்சை ஒவ்வொரு குடும்பத்திற்கும். 25 லட்சம் மருத்துவ காப்பீடு. எப்படி 25 லட்சம் வந்து மருத்துவ காப்பீடு திட்டம். கொஞ்சம் ரெஸ்ட். உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை. உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைனா ஒரு உலக லெவல்ல வேர்ல்டு கிளாஸ் லெவல் ஒரு சிகிச்சை வந்து நம்ம இருக்கோம்னு சொல்றேன். மட்டும் தரமான சேவைகள் வாய்ப்பு. மேம்பட்ட மற்றும் தரமான சுகாதார சேவைகள் வாய்ப்பு. குடிமக்கள் சலுகை அட்டை எளிதாக வெளிப்படையாக மற்றும் லஞ்சமற்ற நலத்திட்டங்கள் அணுக்கள். லஞ்சமல்லா கல்வி புரட்சி. கற்போம் வளர்ப்போம் வழி நடத்துவோம். இலவச உயர்கல்வி. சிறு மற்றும் குறு விவசாயிகள் குழந்தைகளுக்கு இலவச உயர்கல்வி. வட்டி இல்லாமல் மற்றும் அடமானம் இல்லாமல் கல்வி கடன்கள். 12ஆம் வகுப்பு முதல் PhD வரை 20 லட்சம் வரை. 500 ஆக்கப்பூர்வ பள்ளிகள் தரமான விடுதிக்க கல்வியுடன். அரசு உத்தரவாதம் மற்றும் கல்வி முழு ஆதரவு. அனைத்து அரசு சேவைகளும் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் நடக்குமாமா. இனிமேல் தாமதம் இல்லை இருக்காதாமா. சம் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்றாங்க அரசோடது. அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து போஸ்ட்போன் ஆகாதாம். வேலை வாய்ப்பு மற்றும் வாய்ப்புகள். இளைஞர்கள் முதல் எதிர்காலத்துக்கு தயார். மாதம் 4000 ரூபாய். 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வேலை இல்லைன்னா அவங்களுக்கு வந்து 4000 ரூபாய் கடன் உதவி மாதிரி கொடுக்குறாரு. வேலை இல்லாம இருக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து ஒரு 4000 ரூபாய் மாதிரி கொடுக்குறாரு. இது வந்து யாருக்குன்னா அந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு. இந்த மாதந்தோறும் 2000 to 2500 ரூபாய் வேலையற்ற டிப்ளமோ
டிப்ளமோ முடிச்சிருப்பாங்களா அவங்களுக்கு வந்து வேலை இல்லாதவங்களுக்கு 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வந்து தராரு. 5 லட்சம் பள்ளி வாய்ப்புகள் பயிற்சி வாய்ப்பு ஆண்டுதோறும். ஓகே, இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்றாரு. ஆண்டுதோறும் 5 லட்சம் பயிற்சி வாய்ப்புகள். எப்படின்னா பட்டதாரிகளுக்கு 10,000 ரூபாயும் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 8,000 ரூபாயும் ஸ்டைபண்ட் மாதிரி தராரு. சரிங்களா? பட்டதாரி முடிச்சவங்களுக்கு 10,000 ரூபாயும் டிப்ளமோ முடிச்ச ஐடி டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து 8,000 ரூபாய்ங்கிற மாதிரி ஸ்டைபண்ட் மாதிரி தராரு. உள்ளூர் மக்களுக்கு 75% வேலை வாய்ப்பு. உள்ளூர் மக்களுக்கு 75% வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்றாரு. தனியார் மற்றும் பொதுத்துறையில் உள்ளூர் மக்களுக்கு உள்ளூர் வேலை வாய்ப்பு. ஸ்டார்ட் அப் மற்றும் படைத்த தொழில் முனைவர்களுக்கு ஆதரவு. திறன் மேம்பாடு மற்றும் ஏஐ சார்ந்த வாய்ப்புகள். எதிர்காலத்துக்கு தயாரான பணிப்படை. இடம் மற்றும் உதவி வேட்பாளர். லஞ்சம் இல்லை, தகுதி மட்டுமே. ஓகே, லஞ்சம் இல்லை, தகுதி மட்டுமே. இடம் மற்றும் பதவி உயர்வுகள். போதைப் பொருள்கள் ஒழிப்பு. என்னென்ன போதைப் பொருள் ஒழிப்பு? போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு இயக்கம். போதைப் பொருள்கள் மீது முழுமையான கடும் நடவடிக்கை. போதைப் பொருள் இல்லாத அந்த கஞ்சா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தடை பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி போதைப் பொருட்களுக்கு ஒழிப்பு. பாதுகாப்பு மண்டலங்கள். அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் கடும் கண்காணிப்பு. கல்லூரிலாம் யாரும் வந்து போதைப் பொருட்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல எல்லாம் வந்து பயங்கரமா கண்காணிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. சமூக இணக்கம், உள்ளடக்கம், மரியாதை, சமத்துவம், அனைவருக்கும் அமைதி. இப்ப இந்த போதைப் பொருள்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் மரியாதையா இருக்கும், சமத்துவமா இருப்பாங்க, அனைவருக்கும் அமைதியா இருக்கும். ஓகேவா? சுத்தமான நிர்வாகம். நேர்மையான வெளிப்படையான மக்கள் முதலில். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி. அனைத்து அரசு சேவைகளும் ஒரே செயலியில் ஒரு கிளிக் ஒரு தீர்வு. ஒரு கிளிக் பண்ணா போதுமா அதுக்கான தீர்வு வந்து கிடைச்சிருமா? குடிமக்கள் சிறப்பு அட்டை. வெளிப்படையான அணுக்கள், லஞ்சமற்ற சேவைகள். அனைத்து சான்றிதழுக்கும் 21 நாட்களுக்குள் எல்லாமே. இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு சான்றிதழுக்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா அது வந்து இந்த 21 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஊழலுக்கு எதிரான கடும் நடவடிக்கை. கொள்கை வகுப்பில் மக்கள் பங்களிப்பு. கொள்கை வகுப்பில் மக்கள் பங்களிப்பு. உங்கள் குரல், உங்கள் திட்டம், உங்கள் எதிர்காலம். உங்கள் குரல், உங்கள் திட்டம், உங்கள் எதிர்காலம். மாவட்ட ரீதியாக வளர்ச்சி திட்டங்கள். சீரான வளர்ச்சி, வலிமையான தமிழ்நாடு. ஏஐ பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏஐ நகரங்கள். எதிர்காலத்துக்கு தயார் உலகளவில் தமிழ்நாடு. அளவிய தமிழ்நாடு. எதிர்காலத்துக்கு தயாரான தமிழ்நாடு. 3000 கோடி காலநிலை பட்ஜெட். இன்றைய செயல் நாளைய நடத்தின் நிலைத்தன்மை. ஜூமின் பண்ணாதனால தெரிய மாட்டேங்குது. பொது காப்பீடத்தக்க ஆற்றல் மற்றும் பசுமை வளர்ச்சி. தூய ஆற்றல், வலுவான பொருளாதாரம். செவிலியர்கள், நர்ஸ் ஆசிரியர்கள் மற்றும் அங்கவாடி ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்தல். மரியாதை, பாதுகாப்பு, அங்கீகாரம். அங்கவாடி ஊழியர்கள் மாத சம்பளம் 18,000 ரூபாய். பெண்களுக்கு வலுவான குடும்பங்கள். அதிகாரம் அளிக்கப்பட்ட பெண்களுக்கு வலுவான குடும்பங்கள். காவலர் நலம் மற்றும் சம்பளம் உயர்வு.
விலக்கிடப்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு தமிழ்நாடு. வீட்டு வசதி மற்றும் நலத்திட்டங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீடு, அனைவருக்கும் கண்ணியம். வலுவான MSME ஆதரவு. அதிக வேலைகள், அதிக வளர்ச்சி, வலுவான தமிழ்நாடு. யூனிட்டுக்கு மேல ஃப்ரீயாமா, அதுவும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும். சரியா? அனைத்து வீடுகளுக்கும், எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு, எல்லா வீடுகளுக்கும் பைப் போட்டு தருவாங்க மாதிரி சொல்லிக்கிறேன். சிறு வணிகங்களுக்கு உச்ச நேர மின்சார கட்டணம் ரத்து. குறு சிறு மற்றும் நடத்தோர் தொழில் நிறுவனங்களுக்கு MSME 5 ஆண்டுகளுக்கு வரி இல்லாத மின்சாரம். சிறு தொழில்களை ஆதரிக்கவும் பலப்படுத்தவும் 15,000 கோடி MSMC உத்தரவான நீதி. இப்ப நான் சொன்னது எல்லாத்தையுமே ஒரு பிக்சரா லாஸ்டா ஒரு 30 செகண்ட்ஸ் போடுறேன். அதை நீங்க கடைசியா கூட பாத்துக்கலாம். இதெல்லாம் தான் சொல்றாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ணனுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் 2026. நன்றி, வணக்கம்.